வணக்கம். செல்வகுமாரின் வானிலை சுருக்கம். 2026 ஜூன் 17 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை சுருக்கம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தலைப்புச் செய்திகள். வரக்கூடிய 3 நாட்களில் தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பச்சலன இடிமழை பொழிவு பரவலாக காணப்படும். நேற்றே பல இடங்களில் மழை பொழிந்த நிலையில் நேற்றை விட இன்றைக்கு வெப்பச்சலன இடிமழை பொழிவு பரவலாகும். நாளை மிகவும் உச்சபட்ச பரவலாக இருக்கும். பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாய் உட்பட இன்றைக்கு கொஞ்சம் ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாய், பாலக்காட்டு கணவாயில் மழை பொழிவு நெருங்கும். அதாவது வெப்பச்சலன இடிமழை பொழிவு வங்கக்கடலோரம், திருவள்ளூர் கடலோரம் தொடங்கி கோடியக்கரை முனை வரைக்கும் தென்கடலோரமும் ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழை பொழிவும் அனைத்து உள் மாவட்டங்களிலையும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு இருக்கும். மதியத்திற்கு மேல் ஒரு சில இடங்களில் உருவாகும். அது மாலையில், இரவில், நள்ளிரவில், அதிகாலை வரை ஆங்காங்கே நகர்ந்து இரு காற்று இணைவை ஏற்படுத்தி காற்று குவிதலால் மழை பொழிவை கொடுக்கும். இன்றைக்கு 17ஆம் தேதியை விட 18, 19, 18 கொஞ்சம் நல்ல மழை இருக்கும். 17 போல் 19 இருக்கும். 18 நன்றாகவே பரவலான இடிமழை பொழிவு இருக்கும். அது பாலக்காட்டு கணவாய் பகுதியாகிய கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் திண்டுக்கல், கரூர் போன்ற பகுதிகளுக்கும், ஈரோடு பகுதிகளுக்கும், அதே போல் தென் மாவட்டங்களின் ஆரியங்காவு கணவாய் பகுதிகளுக்கும் இருக்கும். தேனி, மதுரை மற்றும் பெரும்பாலான அனைத்து மாவட்டங்களும் சொல்லியாச்சு. எல்லா மாவட்டங்களும் கர்நாடக எல்லையோரம், கேரள எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம், வங்கக்கடலோரம், அனைத்து உள் மாவட்டங்கள் ஒதுக்கி இன்றைக்கு ஒதுக்கினால் நாளை பரவலாக இருக்கும் பொழுது ஒதுக்குதல் குறைந்திருக்கும். நாளைக்கும் ஒதுக்கி இருந்தாலும் இன்றைய விட பரப்பில் நாளைக்கு கூடுதலாக இருக்கும். நாளை மறுநாளும் மழை இருக்குது. இப்படி மழை இருந்துகிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் 18ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை மெல்ல தீவிரமடையும்னு சொன்னோம். கரண்ட 2 நாட்களாக ஓய்ந்திருந்தது. இன்னைக்கு மீண்டும் தொடங்கியிருக்கு. இன்றைய சாரல் உடுமலைப்பேட்டை தெற்கு, உடுமலை திருப்பதியெல்லாம் சாரல் வந்திருக்கு. அதாவது மீனாட்சிபுரம் அப்படியே உள்ளே வந்த சமத்தூர் வழியாக தெற்கே, அதாவது திருமூர்த்தி, அப்படியே மானுப்பட்டி போன்ற பகுதிகளுக்கு அந்த சாரல் வந்திருக்கும். லேசா சாலைகளை நனைக்கும் மலையில் ஒரு சாரல் வந்திருக்கும். இந்த சாரலை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை பெய்யும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வரும் என்பதற்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை 18ஆம் தேதி சொன்னோம், 17ஆம் தேதியே வந்திருக்கு. அதே போல் வெப்பச்சலன இடிமழை பொழிவு கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளுக்கு 16, 17, 18 சொன்னோம். 15ஆம் தேதியே பெய்ய தொடங்கியது. அன்னூர் போன்ற பகுதியெல்லாம் 15ஆம் தேதியே மழை பொழிவு தொடங்கியிருக்கு. ஆக நேற்றைக்கே பார்த்தீங்கன்னா வட உள் மாவட்ட பகுதிகளில் தமிழ்நாட்டில் பல இடங்களில் மழை. செய்யூர் 52 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு நேற்றைக்கு. எங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் தெற்கு பகுதி. அதே போல் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழை பொழிந்திருக்கு. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தின் உள் பகுதியிலையும் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் பல இடங்களில் மழைஞ்சிருக்கு. செம்மேடு அதன் உள்ள பகுதியும் தொரவாடி 42 மில்லிமீட்டர் மாரி. அதே போல் திருவண்ணாமலை மாவட்ட வடக்கு பகுதியிலையும் மழைப்பொழிவு. அதே போல் திருச்சி மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்பொழிவு. திருச்சி மாவட்டத்தை விட தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணத்திற்கு வடக்கே மழை. அதே போல் அரியலூர் மாவட்டத்தில் நல்ல மழை பொழிந்திருக்கு. அதே போல் திண்டுக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டம் இணையும் பதில் வையம்பட்டி மற்றும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் நல்ல மழை பொழிவு. புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த மாவட்டங்கள் இணையும் பகுதி நல்ல மழை பொழிந்திருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் இணையும் பகுதி. இன்னும் பல இடங்களில் கன்னியாகுமரியும் மழை தான். திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்ட எல்லையோரமும் நேற்றைக்கு மழை தான். இடிமழை பொழிவு கொடுத்தது. இன்றைக்கு நேற்றை விட பரப்பில் கூடும். நாளைக்கு பரவலாக இருக்கும். நாளை மறுநாளும் தொடரும். தென்மேற்கு பருவமழை மெல்ல படிப்படியாக தீவிரமடையும். மாத இறுதியில் வலுத்திருக்கும். மாத இறுதியில் நம்பிக்கையூட்டும் சாரல் மழை கணவாய் பகுதிகளை தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளும் சாரல் வந்து விழும் அளவிற்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் பலத்த மழை இருக்கும். நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும். அதே போல் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் மாத இறுதியில் பலத்த மழை இருக்கும். அந்த மழைப்பொழிவு அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை தொடரும். அடுத்த மாதம் ஜூலை இடையில் ஒரு சின்ன கேப் விட்டாலும் 10 நாள், ஒரு 5 நாள், ஒரு வாரம் கேப் விட்டாலும் மீண்டும் ஜூலை இறுதியிலிருந்து நன்றாக வலுத்த தென்மேற்கு பருவமழை இருக்கும். தமிழ்நாட்டிலும் வெப்பச்சலன மழை இருக்கும். தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் பொழுது தமிழ்நாட்டின் இந்த மலை மறைக்கக்கூடிய பகுதியில் வெப்பச்சலன மழை இருந்து கொண்டிருக்கும். தீவிரம் குறைந்திருக்கும் பொழுது அனைத்து மாவட்டங்களிலும் வெப்பச்சலன மழை இருக்கும். தீவிரத்தை பொறுத்து வெப்பச்சலன மழையோட பரப்பு கூடும். மொத்தமாக ஆஃப் ஆயிருந்துச்சா எல்லா மாவட்டத்துக்கும் இருக்கும்.
இன்றைக்கு தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பச்சலன மழை கிடைக்க இருக்கிறது. ஆகஸ்ட், செப்டம்பர், ஜூன், ஜூலையை விட ஆகஸ்ட்ல அதிக தென்மேற்கு பருவமழை இருக்கு. ஆகஸ்ட் பிற்பகுதியில் வலுத்த தென்மேற்கு பருவமழை இருக்கு. செப்டம்பர், அக்டோபர் அதை விட கூடுதல் இருக்கு. செப்டம்பர்ல ஆந்திர பிரதேசம் அருகே உருவாகக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வு நிலைகள் வடகடலோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர தெலுங்கானாவுக்கெல்லாம் பெய்யும் பொழுது தமிழ்நாட்டுக்கு நல்ல மழைப்பொழிவு இருக்கு. செப்டம்பர்ல வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு. சூரியன் குத்துக்கதிர் ஜூன் 21 வடக்கே சென்று விட்டு மீண்டும் செப்டம்பர் 21 தெற்கே வருவதற்கு வழித்தடத்தில் தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 17, 18 தேதிகளில் வரும் பொழுது மீண்டும் வெப்பம் உயர்ந்தாலும் அது வெப்பச்சலன இடிமழைப்பொழிவிற்கும் தென்மேற்கு பருவமழைக்கும் சாதகமாகத்தான் அமையும். தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம். எல்னினோ குறித்த அச்சத்தை போக்கிவிட்டு மெல்ல படிப்படியாக தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை ஜூன் இறுதி, ஜூலை முற்பகுதி, ஜூலை இறுதி, ஆகஸ்ட் முற்பகுதி, ஆகஸ்ட் இறுதி, செப்டம்பர், அக்டோபர் நல்ல தென்மேற்கு பருவமழை இருக்கு. அக்டோபர் 18 தொடங்கும் வடகிழக்கு பருவமழை, நிறைய மழை வடகிழக்கு பருவமழை. அதையும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை, தென்மேற்கு பருவமழை மிக மெல்ல வலுவடையும். கண்டிப்பாக அணைகளை நிரப்பும். ஆகஸ்ட் இறுதியில் நிரப்பும். எப்பொழுதுமே ஆகஸ்ட்லாம் அணையை நிரப்பியிருக்கு. கடந்த வருடம் மட்டும்தான் ஜூன், ஜூலையில் நிரப்பியது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆடிப்பெருக்கு கூட தண்ணி திறந்து விட முடியாமல் ஆடிப்பெருக்கு கொண்டாட்டத்துக்கு மட்டும் 2000 கனடி, 1500, 3000 கனடி வரைக்கும் திறந்து விட்ட ஆண்டுகளும் உண்டு. 2000 கனடி வரைக்கும். ஆக அதற்கு பிறகுதான் மேட்டூர்லேருந்து தண்ணி திறந்துருக்காங்க. ஆகஸ்ட்டில் நல்ல மழை இருக்குது. இந்த வருடமும் ஆகஸ்ட் இறுதியில் கண்டிப்பாக நிரப்பும் மழை இருக்குது. செப்டம்பர், அக்டோபர் அதை விட கூடுதல் மழை இருக்குது. தயவுசெய்து பொறுத்துங்க. வெப்பச்சலன இடிமழை பொழிவு இன்றைக்கு வரக்கூடிய 3 நாட்களுக்கு உங்களுக்கும் இருக்கும். கண்டிப்பாக நாளை வியாழக்கிழமை பரவலாக இருக்கும். வெள்ளிக்கிழமை நல்ல மழை இருக்குது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மெல்ல தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். 22லேருந்து மேலும் தீவிரம், 25லேருந்து மேலும் தீவிரம், 28லேருந்து மேலும் தீவிரம், ஜூலை 10 வரை நல்லா தீவிரமாக இருக்கும். ஆகவே அந்த தீவிரமே உங்களுக்கு ஒரு கை கொடுக்காவிட்டாலும் நல்ல மழை இருக்கும். உங்களுக்கு அணை நிரப்பல, குளம் நிரப்பல, ஏரி நிரப்பல, அணைன்னு தண்ணி வரலன்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக ஜூலை இறுதியில் நல்ல மழை இருக்கும். அப்போ கர்நாடக அணை மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை அணை நிரப்பிக் கொண்டே இருக்கும். அதற்கு பிறகு மேட்டூர் அணைக்கு தண்ணீர் வரும். கர்நாடகாவிலிருந்து கர்நாடக அணை நிரம்பிய பிறகு அதுவே நல்ல மழை காத்திருக்கிறது. நம்பிக்கையுடன் இருங்கள். எல்னினோ குறித்த அச்சத்தை போக்கி கொஞ்சம் வெப்பம் கூடுதலாக இருந்தாலும் மாலை இரவு இடிமழை பொழிவுக்குத்தான் இந்த வெப்பம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருக்கும் பொழுது வெப்பம் அதிகமாக இருக்கும். அங்கிருந்து குளிர்ச்சி தன்மை இருந்தால் வெப்பம் குறைந்திருக்கும். என்னென்னா காரணம், சூரியன் குத்துக்கதிர் வடக்கே வந்திருக்கிறது. இப்போ தென்மேற்கு பருவமழை தீவிரம் இல்லாத காரணத்தினால இந்த வெயில் அதிகமாக இருக்குது. அது மழையாக மாறும். மாலை இரவு நேரத்தில் வரக்கூடிய 3 நாட்களுக்கு பரவலாக கிடைக்கும் இடிமழை நாளைக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதை அறிந்து கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.